நம்ம ஊர்ல எல்லாம் அணில்ல பார்க்கும்போது அதோட முதுகில் 3 கோடு இருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த 3 கோடு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் கதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமர் அவங்களோட ஒய்ஃப் சீதையை ராவணன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கோசரம் கடல் மேலே ஒரு பாலம் அமைச்சாங்க இல்லையா? அந்த பாலத்தில் பெரிய பெரிய வானரங்கள்லாம் பயங்கரமான ரொம்ப கனமான கல்லையெல்லாம் போட்டு பெரிய ஸ்ட்ராங்கான பாலம் கட்டினாங்களாம்மா. இதே தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தா ஒரு அணில் என்ன பண்ணுச்சா, இந்த புண்ணிய காரியத்தில் நாமளும் ஏதாச்சும் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுச்சா, அதோட உடம்ப தண்ணியில் நனைச்சிட்டு போய் அது மண்ணில் பிறண்டு அந்த மண்ணை எல்லாம் கொண்டு சின்ன சின்ன கேப்பில் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருந்ததா. அப்புறம் மறுபடியும் பெரிய பெரிய கல், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாயில் கையில் எல்லாத்துலேயும் கல் எடுத்துகிட்டு போட்டு அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி கட்டிகிட்டே இருந்ததான். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு வானரம் என்ன பண்ணுச்சா, நாங்களும் இவ்வளோ பெரிய கல் தூக்கி போயிட்டுருக்கோம், நடுவில் நீ வர்றியே, உன்னை நசுக்கிடுவோம், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறது அந்த வானரம். அதனால் அந்த அணில் கீழே விழுந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு. அப்போ ராமர் அந்த அணிலை எடுத்து அவர் கையை வச்சு வருடி கொடுக்குறாங்க முதுகில். அந்த வருடல் தான் அந்த 3 கோடாக அணிலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயுமே அந்த அணில் இந்த இவ்வளோ பெரிய காரியத்தில் ஒரு சின்ன பங்களிச்சிருக்கு இல்லையா? அதுக்கு தேங்க் பண்ணுற விதமாக ராமர் செஞ்ச விஷயந்தான் இது. இதனால தான் இதுக்கு இந்த 3 கோடு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் மித்தாலஜிக்கல் கதை. ராமாயணத்தில் அந்த அணிலோட கேரக்டருக்கோசரம் ஒரு அழகான சின்ன கதை தான். இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.